ஒரு நாள் இது மாதிரி பாலி வந்து உட்காந்துட்டு இருக்கா அவனோட சேரில். இது மாதிரி உட்காந்துட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து சொல்கிறா, இது மாதிரி மிஸ்டர்ஸ் உன்னை கூப்பிட்ருக்காங்க, உன்னை ஆர்மியில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவள் பேர் என்னென்னா அக்ஷித்கா. இவள் வந்து இது மாதிரி அந்த மிஸ்ட்ரஸ்க்கு சர்வ் பண்ணுற ஒரு லேடி தான். பாலிகுஸ்காவும் அந்த மிஸ்ட்ரஸ்க்கு தான் சர்வ் பண்ணிகிட்ருக்கான். அது யாரும் இல்லை, அந்த நோபல் லேடி தான். அந்த நோபல் லேடி தான் இது மாதிரி பாலிகுஸ்கா திருடினது எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறாங்க. அப்புறம் வந்து அந்த நோபல் லேடி வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறா அந்த பொண்ணு. அப்புறம் பாலிகுஸ்கா வந்து ஓகே மிலிட்ரிக்கு தான் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு. ஸோ வந்து அவன் பேக்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்கான். பேக் பண்ணி முடித்த உடனே அவன் ஒய்ஃப் வந்து இது மாதிரி அந்த ஓல்ட் பேர் ஆஃப் பூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து தராங்க. அவங்க வந்து ஒரு வாட்டி கூட அவனை திரும்பி பார்க்கறதே கிடையாது. அவன் டையை மட்டும் சரி பண்ணி விடுறாங்க. சரி பண்ணி விட்டு இது மாதிரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பக்கத்து வீட்டு லேடி வந்து கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே இது மாதிரி அவங்க வெளியே வந்துட்டு பாலிகுஸ்காவை வந்து இது மாதிரி இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப்னால தாங்க முடியறதில்ல, அழுகை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து இது மாதிரி அவங்கள ஏதாவது ஒரு வேலை பனிஷ் பண்ண முடியணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்புறம் வந்து நைட் ஆன உடனே அவங்க அழுற சத்தம் பக்கத்து வீட்டு வரைக்கும் கேட்குது. இவங்க வீடு ரெண்டும் பக்கத்தில் இருக்கிறதுனால கேட்கும். அதை நினச்சிட்டு அந்த பக்கத்து வீட்டு லேடி இது மாதிரி சந்தோஷப்படுறாங்க. பாலிகுஸ்கா மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி அவன் சாகிறதுக்கு இது மாதிரி வாரில் போயிட்டு நானே என்னோட குழந்தைகளும் செத்துடலாமே அப்படின்னு இருக்கணும். இவன் இப்போ ஆர்மிக்கு போயிட்டான், இப்போ நான் ஒரு விடோ ஆயிடுவேன், என்னோட சில்ட்ரன்ஸ் ஆர்ஃபன் ஆயிடுவாங்க அப்படின்னு அவங்க அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு குழந்தை வந்து எதுவும் கண்டுக்காமல் இது மாதிரி அம்மா நீங்கள் என்னை போட்டு நசுக்கிறீங்க பெட்டில் அப்படின்னு சொல்லுது. அப்புறம் வந்து அவங்க விடுறாங்க. அவங்க அழுந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டில் லேடி கேட்டு அதை சந்தோஷப்படுறாங்க. இது குஸ்கா சாப்டர் 3. ஹாஃப் அன் ஹவர் ஆகுது. அப்புறம் வந்து யங்கஸ்ட் சைல்டு ஆஃப் பாலிகுஸ்கா வந்து இது மாதிரி அழுந்துட்டுருக்கான். அது வந்து அவன் வந்து ஒரு இன்ஃபென்ட். ஸோ வந்து அக்கலீனா வந்து அவன் அந்த சின்ன பையனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி அவங்க அழ தொடங்குறாங்க. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் பாலிகுஸ்கா வில்லேஜ்குள்ளே வந்துட்டா அப்படின்ற நியூஸ் வருது. வந்த உடனே எந்த ட்ரேஸுமே இல்லாமல் அவங்க கண்ணில் இருந்த டியர்ஸ் எல்லாத்தையும் வைப் பண்ணிடுறாங்க. அப்புறம் அக்கலீனா வந்து இது மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க வீட்டில். பாலிகுஸ்கா வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க உங்கள் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பாலிகுஸ்கா எதுவும் சொல்கிறது இல்லை. கீழே பார்த்தா ஒரு 4 முறை துப்பிட்டு இருக்கான். அப்புறம் வந்து என்ன சொல்கிறான்னா, எங்களோட மிஸ்ட்ரஸ் வந்து இது மாதிரி போய் ஒரு மர்ச்சன்ட் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ண சொன்னாங்க, நீ எதுக்கு கலெக்ட் பண்ணணும் பணத்தை அப்படின்னு பாலிகுஸ்காவோட ஒய்ஃப் கேட்குறாங்க அவங்ககிட்ட. அப்போ வந்து பாலிகுஸ்கா என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி மிஸ்ட்ரஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஊருக்கே தெரியும் நீ வந்து இது மாதிரி கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் செய்யாத கெட்ட செயல்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஆனால் அவன் அவ்வளோ கெட்டதை எதுவும் செஞ்சுருக்க மாட்டான். ஸோ வந்து இந்த மாதிரி நீ வந்து இந்த மர்ச்சன்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர பணத்தை வச்சு நான் உனக்கு ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலையும் ஒரு நல்ல ஜாப்பாக இருக்குது. ஸோ வந்து அக்கலீனா வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, ஸோ நீங்கள் பணத்தை கலெக்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் கனெக்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க மிஸ்ட்ரஸ் சொன்னதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா பாலிகுஸ்கா. அப்போ பாலிகுஸ்கா வந்து மிஸ்ட்ரஸ் வந்து இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் வந்து பாலிகுஸ்கா வந்து இது மாதிரி மிஸ்ட்ரஸ் கிட்ட வந்து நான் வந்து எவ்வளவோ கெட்ட செயல்கள் செஞ்சுருந்தாலையும் நான் வந்து அந்த வேலையை நேர்த்தியாக தான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு மிஸ்ட்ரஸ் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அதெல்லாம் அவங்க ஒய்ஃப்க்கு தெரிய வருது. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃப் சந்தோஷப்படுறாங்க. எவ்வளோ பணம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப். 1500 ரூபல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாலிகுஸ்கா. அவ்வளோ பணத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு பாலிகுஸ்கா வந்து அவங்க மிஸ்டர்ஸ் கிட்ட தரணும், அந்த மர்ச்சன்ட் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்த பணத்தை. அதை கலெக்ட் பண்ண உடனே ஒரு நல்ல வேலை அவனுக்கு ஒன்று கிடைக்கும். அவங்க ஒய்ஃப் வந்து சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க, நீ வந்து குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து நான் ஓட்கி திருப்பி தொடுவேனா அப்படின்னு
அவங்கக்கிட்ட கேட்குறான். அது வந்து என்ன சொல்ல வரான்னா, இது மாதிரி நான் அதை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல வரான் பாலிகுஸ்கா. அப்புறம் வந்து பாலி வந்து இது மாதிரி அவனோட வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறான். அப்புறம் அவங்க வைஃப் அவனுக்கு புது சட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்ச உடனே பாலி வந்து அவனோட வேலையை தொடங்குறான். இதோட இந்த சாப்டர் முடியுது.